இன்றைக்கி இந்த தயிர் பாக்கெட்டை வச்சு தான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என்னது தயிர் பாக்கெட்டில் ஒரு மேஜிக்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நான் செய்கிறேன், பாருங்கள். தயிர் பாக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த டிசைனர் கிளாத்தை அந்த பாக்கெட் அளவுக்கு வச்சு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலி தயிர் பாக்கெட்டை நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. இதை போய் ஏன் எடுத்து வச்சுட்ருக்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. சிரிச்சியே சமாளிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஒரு பீஸ் கிளாத் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி தயிர் பாக்கெட்டை அதில் நான் ஒட்டிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக உள்ள கிளாத் தான், திக்கான கிளாத் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். கவரோட 2 சைட்லேயும் கத்திரிக்கோல் வச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாக. இப்போ 2 பட்ஸ் எடுத்து ஓரத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒரு பட்ஸை எடுத்து அந்த துணியோட ஓரத்தில் வச்சு அந்த பாக்கெட்டோடு சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு பேக் சைடு இன்னொரு பீஸ் துணியை எடுத்து அதே மாதிரியே ஒட்டி ஓரத்துலேயும் பட்ஸ் வச்சு நல்லா மடித்து விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். தயிர் பாக்கெட்டுக்கு என்னமா கவர் போட்டுட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தயிர் பாக்கெட்டில் ஒரு மேஜிக் செய்ய போகிறேன்னு. அந்த மேஜிக்கு இந்த கவர் ரொம்ப முக்கியம். இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான மேஜிக் என்னோடய சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி என் வீடியோ எல்லாம் ரீயூஸ்டு கிராஃப்ட் தான். தூக்கி போட மனசு இல்லாமல் அதை வச்சு படாத பாடுபடுத்துவேன். இப்போ சைடில் அந்த பேக்கெட்டோட கவரு தனியாக தெரியுது. அது தெரியாமல் இருக்க ஒரு சின்ன பீஸ் கிளாத் எடுத்து 2 சைட்லேயும் நான் அதை அழகாக ஒட்டிக்கிறேன். இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இது க்யூட்டான ஒரு மினி பவுச். இது கார்னரில் அந்த பட்ஸ் இது நம்ம வச்சுருக்கிறதுனால இது கரெக்டாக அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கும், சேஃபாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன ஐட்டம்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஐட்டம் தான் மேக்ஸிமம் நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி கிடக்கும், எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது கரெக்டாக நமக்கு சேஃபாகவும் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுதான் இந்த தயிர் பாக்கெட்டில் நான் செஞ்ச ஒரு மேஜிக். மேஜிக் முடியல, இன்னும் தொடருது. விடாது கருப்புங்கிற மாதிரி விடாது இந்த மேஜிக். இப்போ இந்த தயிர் பாக்கெட்டில் அடிப்பக்கம் வீடு டிசைன் இருக்குது, அதை மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். தயிர் பாக்கெட் கம்பெனியில் வரும்போதே ஒரு சில கலர் டார்க்காக, ஒரு சிலது லைட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் பாருங்கள், ரெண்டுக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன கார்ட்போர்டு அட்டை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டிசைனுக்கு கொஞ்சம் பெருசாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 4 பக்கமும் இந்த டேப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் உள்ள அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வீடி டிசைனை நான் இதில் அப்படியே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் சைடில் டபுள் டேப் ஒட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல இதை நம்ம ஒட்டிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது செஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு ஐடியா வந்துச்சு. கார்னர் ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் மேண்டுக்கிட்டு. அதுக்காக பிளாக் கலரில் ஒரு சின்னதாக அட்டையை எடுத்து, கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த அட்டையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக ஒரு சணல் எடுத்து அது ஹேங்கிங் மாதிரி வர்றதுக்காக இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் பெரிய பெரிய விஷயத்தில் தான் இல்லை, இது மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அதுக்காக எல்லோரையும் கிராஃப்ட் செய்ய சொல்ல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை பெரிய பெரிய விஷயத்தில் தேடணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துலேயே உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் தேடி மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கலான்னு சொல்ல வரேன். இந்த மேஜிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.